அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன் மற்றும் கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் தாவேகவில் இணைந்துள்ளனர். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தாவேகவில் இணைந்துள்ளனர் குறித்த விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாரிணி. வணக்கம் தாரிணி, இது குறித்த விரிவான தகவல். வணக்கம் தரணி. சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் சிவன் தலைமையில் அதிமுகவினர் முன்னாள் அமைச்சர்கள் உட்பட 11 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட 400 பேர் அதிமுகவில் இருந்து விலகி தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்றனர். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரும் ஊரக வளர்ச்சித்துறையின் நீர்வளத்துறை அமைச்சருமான என் ஆனந்த தலைமையில் அவர்கள் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்றனர். முன்னாள் அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன், MS ஆனந்தன், MC சம்பத், கடம்பூர் ராஜு அவர்கள் உட்பட பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியுடைய முன்னாள் MLA கோவிந்தசாமி, சங்ககிரி தொகுதியின் முன்னாள் MLA சுந்தரராஜன், வீரபாண்டி, ராஜமுத்து, மான்ராஜ், சிவகாசி மாவட்ட முன்னாள் MLA ராஜவர்மன், கலசப்பாக்கம் முன்னாள் MLA பன்னீர்செல்வம் இவர்கள் அனைவரும் அதிமுகவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்து தற்பொழுது அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் என் ஆனந்த் தலைமையில் இன்று இணைகின்றனர். மேலும் ஆற்காடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VKR ஸ்ரீனிவாசன் அவர் கழகத்தின் MGR மன்ற இணை செயலாளராக இருக்கிறார். அவரும் தற்பொழுது அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளார். மேலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் M முருகன் இவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவரும் தற்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் தற்பொழுது இணைய இருக்கிறார். ஏற்கனவே அதிமுகவில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது இந்த நகர்வானது அதிமுகவிற்கு ஒரு பெரும் பின்னடைவை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தல் முடிந்ததிலிருந்தே அதிமுகவில் பல பிரச்சனைகள், பிரிவுகள் ஏற்பட்டு இருக்கின்றனர். எடப்பாடி பழனிசாமி அணி, CV சண்முகம் அணி என இருவேறு அணிகளாக பிரிந்து அதிமுகவின் தோல்வி அடைந்ததற்கு அதிமுகவில் ஒற்றுமை இல்லை, அதுதான் காரணம் என CV சண்முகம் அணியினர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர். அதிமுகவில் பொதுக்குழுவை கூட்டி அதிமுகவிலிருந்து விலகியவர்கள் மற்றும் நீக்கப்பட்டவர்கள் அனைவரையும் அதிமுகவில் இணைத்து அடுத்த தேர்தலை சந்தித்தால் மட்டுமே அதிமுக வெளியில் தெரியும், வெற்றி நிச்சயம் வெற்றி பெறும், அப்பொழுதுதான் அதிமுக மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பும் என அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் ஏற்கனவே தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் அண்மையில் இணைந்தனர். சட்டப்பேரவை சபாநாயகரிடம் தங்களது ராஜினாமா கடிதங்களை கொடுத்த பின்பு என் ஆனந்த் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தில் சில நாட்களுக்கு முன்பு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இணைந்தனர். அதன் பின்பு CV சண்முகம் அணியில் இருந்த அனைவரும், SP வேலுமணி உள்ளிட்ட அனைவரும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று எடப்பாடி பழனிசாமியுடன் சென்று இணைந்தனர். CV சண்முகம் மற்றும் இன்னும் தனது நிலைப்பாடு என்ன என்று தெரியப்படுத்தாமலேயே இருந்து வருகிறார். அவர் அதிமுகவிலேயே தொடர்கிறாரா, இல்லை அதிமுகவை விட்டு வெளியேறி தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறாரா என்ற எந்த ஒரு தகவலும் இதுவரை அவர் கொடுக்கவில்லை. இந்த நிலையில் இந்த 400 பேர் அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது என்பது அதிமுகவிற்கு ஒரு பெரும் பின்னடைவாகவே இருக்கிறது. அதிமுகவிலிருந்து தற்பொழுது முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர் உட்பட 11 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது என் ஆனந்த் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய வந்துள்ளனர். மொத்தம் 400 உறுப்பினர்கள் அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்றனர். மேலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளரும் தற்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை விட்டு விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைய வந்திருக்கிறார். ஜனனி, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தாவேகவில் இணைய வந்துள்ளனர். இது குறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி தாரிணி.